இன்று மூன்றாவது நாள் முதல் 2 பாசரங்களினாலே பகவானுடைய 2 நிலைகளை நமக்கு ஆண்டாள் நாச்சியார் தெரியப்படுத்தினார். பரத்வம் என்று சொல்லப்படக்கூடிய பரமபதத்தில் பகவான் எழுந்தில் இருக்கக்கூடிய நிலையை சொல்லி, 2வது பாசுரத்தில் பையத்துயின்ற பரமன் அடிபாடி என்று திருப்பார்கடலிலே பகவான் இருக்கிறார் என்று 2வது நிலையை சொல்லி, இன்றைய தினத்தில் 3வது நிலையை நமக்கு சொல்லுகிறார். நம்ம எல்லாம் காக்கக்கூடியவன் பரமாத்மா, அவர் இருக்கக்கூடிய இடம் வைகுண்டம் என்பதை சொல்லி, அங்கே இருந்தால் நம்ம எவ்வாறு ரட்சிக்க முடியும், நம்முடைய குறைகள் எவ்வாறு அவருக்கு தெரியும் என்கிற ஒரு சந்தேகம் வருகிற போது, நம்ம எல்லாம் காப்பதற்காக, நமக்கெல்லாம் ரட்சகம் செய்வதற்காகத்தான், நம் குறைகளை கேட்பதற்காகத்தான் திருப்பார்கடலிலே வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். சரி, பரமபதத்திலையும் திருப்பார்கடலிலும் இருந்தா இங்கே இருக்கக்கூடிய நமக்கு என்ன நன்மை ஏற்பட போகிறது என்று பார்க்கிற போது, இங்கே அவதாரமாக செய்து வருகிறார் 3வது நிலை. அதான் வியூகம் விபவம். விபவம் என்று சொல்லப்படக்கூடிய இங்கே ராமகிருஷ்ணாதாரிகளாக நரசிம்மனாக வந்து அவதாரம் செய்கிறார், நம்மை காப்பதற்காக தன் நிலையில இருந்து கீழே இறங்கி வருகிறார் என்பதை பற்றி அந்த 3வது நிலையைத்தான் இந்த பாசுரத்தில் நமக்கு ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறார். இன்றைய பாசுரமானது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று சொல்லுகிறார். இந்த நோன்பின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி கடந்த பாசுரங்களிலே பார்த்தோம். இந்த உலகத்துக்கு, இங்கே இருக்கிற ஆத்மாக்களுக்கு அனைவற்றுக்கும் நன்மை ஏற்படுகிறது எவ்வாறு என்பதை பற்றி இங்கே நமக்கு சொல்லுகிறார். ஓங்கி பகவான் இந்த உலகத்தை அளகிற போது எப்படி அளந்தார்? ஓர் அடியால இந்த உலகம் அனைத்தையும் அளந்தார். 2வது அடியால மேலிருக்கிற லோகங்கள் அனைத்தையும் அளந்து விட்டார். இது 2ஐயும் தன் பாதத்துக்குள்ளே அடக்க வேண்டும் என்றால் அவன் எவ்வளோ பெரிய ஒரு உயரமாக எழுந்து நின்றிருப்பான் என்பதை பற்றி சொல்லும்போதுதான் ஆண்டாள் நாச்சியார் ஓங்கி என்று சொல்லுகிறார். அப்ப அதற்கு முதல்ல பகவான் என்ன செய்து கொண்டிருந்தார்னா, திருப்பார்கடலில வருத்தத்தோடே சயனித்துக் கொண்டிருந்தார். இந்த உலக மக்கள் என்னை காப்பாற்றுங்கள் வந்து கேட்காமல் இருக்கிறார்களே, இவர்களை காப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமே என்ற ஒரு நிலையில ரொம்ப, அதாவது வருத்தத்தோட சோம்பி கிடந்தாராம். இந்திரன் வந்து என்னுடைய நிலைக்கு ஆபத்து வந்து விட்டது, மாபலியினாலே இங்கே ஆபத்து இருக்கிறது, இதில இருந்து எங்களை நீங்கள் காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலேயே சடார் என்று நிமிர்ந்தார். அதாவது இந்திரனுடைய கண்ணீரை கண்டு சோம்பி கிடந்தார். மாபலி சக்கரவர்த்தியினுடைய அவர் தீர்த்தத்தை கையில வாங்கின மாத்திரத்திலே படார் என்று நிமிர்ந்தார். அப்படி விகாரப்படுகிறார். பகவான் அப்ராக்கிர திருமேனி, அவருடைய மேனி வந்து ரொம்ப தூய்மையான ஒரு திருமேனி, அதுக்கு வந்து விகாரங்கள் கிடையாது. இன்னைக்கு திருமலையில நம்ம போய் பெருமாளை சேவிக்கிறோம், நமக்கு முன்னோர்கள் சேவிக்கும் போது அவர் அப்படியே தான் இருந்தார், நாம சேவிக்கிற போதும் அப்படித்தான் இருக்கிறார். நமக்கு பின்னுள்ளவங்க எத்தனை பேர் சேவிக்க போறாங்களோ அவங்களுக்கு அப்படியே தான் இருக்க போறார். ஆனா நாம் அப்படி இல்லை. நம்ம தேகங்கள் வந்து விகாரப்படும். பிறக்கும் போது சிறிய குழந்தையாக பிறக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வாலிபனாகி திருப்பி முதியவராகி கூனி குறுகிறோம். இந்த விகாரங்கள் நமக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட விகாரங்கள் பகவானுக்கு கிடையாது. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய உருவத்தை குள்ளமாக உருக்கிக் கொள்கிறார். வாமனனாக அதுக்கு குள்ளமா ஆக முடியாதுங்கிற அளவில் ஒரு குள்ளமா தன் உருவத்தை சுருக்கிக்கிறார். மாவலி சக்கரவர்த்தியில் மாவலி மூவடி தா என்று அவனுடைய கமண்டத்திலிருந்து தீர்த்தத்தை பெற்ற மாத்திரத்திலேயே ஓங்கி வளர்ந்து நிற்கிறார். இப்படி விகாரப்படுகிறார். அப்போ விகாரப்பட்டா பெருமாளுக்கு தோஷம் இருக்கான்னு நமக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா நமக்கு நல்ல சந்தேகம் எப்பயும் வராது, தவறான சந்தேகங்கள் தான் நிறைய வரும். அதுக்கு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு விளக்கம் சொல்றார். அதாவது நம்முடைய விகாரம் வந்து தனக்காக, நம்ம குழந்தையாவே இருந்தா முடியுமா?
நம்ம வளர்ந்து அந்த பருவத்தை அடையணும். இது நமக்காக, இது சுயநலம். ரெண்டாவது விகாரப்படுவது நம்ம சிந்தனை தோஷம். நமக்கு ஏற்பட்ட தோஷத்தினாலே அந்த விகாரங்கள் ஏற்படுகிறது. பகவானுக்கு அப்படி இல்லை. அவர் சுயநலமாக எந்த காரியம் செய்யவில்லை. யாருக்காக குறுகினார், யாருக்காக விரிந்தார்? எல்லாம் இந்திரனுக்காக, தேவாதி தேவர்களுக்காக, இந்த மாபலி சக்கரவர்த்தியிடமிருந்து இந்த உலகத்தை காக்க வேணுமே என்கிற பொதுநலம். அதுல விகாரப்படுவதனால அவருக்கு தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றார். அப்படி ஓங்கி உலக அளந்தேங்கிற, உலகத்தை எல்லாம் அளக்கிறார். இந்த உலகத்தை அளக்கிற போது நமக்கே ஒரு சொத்து இருக்கு. அந்த சொத்தை அளக்கிறதுக்குன்னு ஒரு அதிகாரி இருக்கிறார். அவரிடம் போய் நம்ம கூப்பிட்டா என்ன சொல்லுவாரு? இது யாருக்கு உரிமையானது? அவர்கள் சொன்னால்தான் நான் அளக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த சொத்து யாருக்கு உரியதோ அவன்தான் அளக்க முடியும். அப்ப அந்த 14 லோகங்களும் இந்த உலகம் அனைத்தும் யாருக்கு சொந்தம்? பகவான் அளந்து விட்டதனால அவனுக்கே சொந்தம். அப்படி அளக்கிற போது அவனுடைய திருவடிகள் இந்த உலகம் அனைத்துக்கும் பட்டது. 14 லோகங்களுக்கும் அவனுடைய திருவடி எல்லோருடைய சிரசிலும் பட்டது. அப்ப அங்க இருக்கிற வசிஷ்டர், வால்மீகி, இந்த மாதிரி மிக உயர்ந்த ஞானிகளுடைய தலையில தான் என் திருவடியை வைப்பேன், மற்ற இடத்துலலாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லலையே. எந்த நிலையில இருந்தாலும் சரி, எல்லோரும் என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பிள்ளைகள் என்கிற எண்ணத்தோடு நீக்கமர எல்லாருடைய தலையிலேயும் திருவடி வச்சுட்டார். நம்ம சொல்றோம் இல்லையா, சில இடங்கள்ல ரொம்ப உயர்ந்த ஞானமுடைய பாவதர்கள் சொல்றது என்னன்னா, நீ திருவடி சம்பந்தம் பண்ணியிருக்கியான்னு நம்ம கேட்குறாங்க, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணியிருக்கியான்னு கேட்குறாங்க. சிலர் ஆமாங்கிறோம், செஞ்சவங்க இல்லை நீ இல்லைன்னு சொல்றோம். ஆனா என்ன சொல்றாங்க, பகவான் எப்போது இந்த உலகத்தை அளந்தாரோ அப்போதே எல்லோருக்கும் திருவடி சம்பந்தம் கிடைத்து விட்டது. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பாகவதர்கள் தான், எல்லா ஆத்மாக்களும் பாகவதர்கள் தான். ஆனா அதை அவர்கள் உணர்ந்து இந்த மாதிரி சத்சங்கமாக இந்த கோஷ்டியில சேருவதற்கான அவருக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அதுக்குண்டான வாய்ப்புகள் அமையாமல் இருக்கலாம், இல்லை தெரியாமல் இருக்கலாம். அப்படி ஓங்கி உலகளந்து எல்லாருடைய தலையிலேயுமே இந்த திருவடியை கொண்டு போய் வைக்கிறார். அவனுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடி? பிராட்டி அழுத்தி பிடித்தால் கூட சிவந்து விடக்கூடிய மென்மையான திருவடி, தாமரை பூ போன்ற இந்த திருவடி. அந்த திருவடிகளை கொண்டு காடு மேடு முள்ளு மரம் செடி கொடி நிறைந்த இந்த உலகத்தை நீ அளக்கிறாயே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் அங்க வருத்தப்படுறார். உனக்கு இவ்வளவு பெரிய ஒரு காரியம் தேவையா? உன்னைய வருத்தி கொண்டு இந்த காரியம் செய்ய வேணுமா? எங்களுக்கு நன்மை செய்வதற்காகனா பகவான் என்ன நினைக்கிறார், இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. என்னோட ஒரு தாயானவங்க இருக்கிறாங்க, குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் வருது, இல்லை ஒரு நோவு வருதுன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய எந்நேரம் எடுத்து மடியில வச்சு தன் மார்பில் அணைச்சிக்கிடுவாங்க. அப்படி வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு ஆறுதல், ஓ தாயினுடைய பாதுகாப்புல நம்ம இருக்கோம், இதற்கு மேல நமக்கு எந்த ஆபத்து வராது என்று நினைப்பார்கள் இல்லையா? அப்படி ஒரு தாய் மனதோடு நின்றுதான் நான் இந்த உலகத்தை அளக்கிறேனே ஒழிய இதில் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள், எனக்கான சிரமம் எனக்கான விகாரங்கள் இருக்கிறது என்று பகவான் நினைப்பதே இல்லை. அதனால அவ்வளவு மேன்மையான குணத்தோடு அங்கே ஈடுபடுகிறார். எந்த அவதாரத்துக்கு உத்தமன்னு சொல்லல. ஆண்டாள் நாச்சியார் சேவிக்கிற போது ராமாவதாரம் தான் பண்பின் வடிவம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இந்த திருவிக்கிரமனாக இந்த உலகத்தை அளந்த அவதாரத்தை தான் அவர் என்ன சொல்லுகிறார், உத்தமன். அவன் தான் உத்தமன். ஏன்னா யாரை நிராகரிக்கல, எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க என்ற பாகுபாடே இல்லாமல் அனைத்தும் என்னுடையது, அனைவருக்கும் நான் தான் பாதுகாப்பு என்ற நிலையோடு அந்த குணத்தை வெளிப்படுத்தியதனாலதான் ஆழ்வார்கள் இந்த விஷயத்தை பற்றி சொல்லுகிற போது உத்தமன் என்கிற அந்த பெயரை சேர்க்கிறார்கள். அப்போ இதுல என்ன இருக்கு, கண்ணன் இறங்கி வருகிறான், தாழ்ந்த நிலையான குலத்திலே பிறக்கிறான், அவர்களோடு பழகுகிறான், அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவை வாங்கி உண்டுகிறான், அவர்கள் எச்சில் படுத்திய பதார்த்தத்தை கூட எடுத்து சாப்பிடுகிறான். அப்படி இறங்கி வந்து எல்லோரையும் சமமாக பாவிக்கக்கூடிய குணம் கிருஷ்ணனிடத்திலுமே இருந்தது. அதே குணம் இங்க திருவிக்கிரமனாக வாமனனாக வந்தபோது பகவானிடத்திலே இருந்தது என்பதனாலே தான் இந்த உலகளந்த உத்தமன். நம்ம வேண்டுங்கிறவங்களுக்கு நல்ல செய்யறது வேற, நம்மகிட்ட நாடி வர்றவங்களுக்கு அவர் ஒரு ஆளாங்க, அவர்கிட்டலாம் போய்கிட்டு நினைக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பெரிய மனசு இல்லையா? அந்த நிலையிலே நின்று செய்ததுனாலே அவன் அங்கே உத்தமன் ஆகிறான். ஏன் உத்தமன் என்று சொல்லுகிறோம்னா, இருக்கிற அந்த மனித வர்க்கத்துல நம்ம 4 விதமா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா,
காரணமே இல்லாம நம்ம கண்ணில் படுறவங்களுக்கு, நம்ம கேள்விப்படுறவங்களுக்கெல்லாம் கெடுதல் செய்யறது ஒரு புத்தி. ஏன் செஞ்சோம் நமக்கு தெரியாது. அவன் என்ன சொல்றாங்க, அதாமதன்னு சொல்றாங்க. அவனுக்கு நல்ல கெட்டதை தவிர்த்து நல்லதே தெரியாது. அது ஒரு ரகம். இரண்டாவது ரகம் என்ன செய்யறாங்கன்னா, யாரை கெடுத்தாவது, என்ன தவறு செய்தாவது நம்மளை காப்பாத்திக்கிட்டா போதும் அப்படிங்கிற நிலையில இருக்கிறவன் அதமன். இல்லைங்க, பிறரும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருப்போம் அப்படிங்கன்னு சொல்லுகிற மத்தியமனாக இருக்கிறான். நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, பிறர் அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் உத்தமன். இப்ப இங்க பெருமாள் எந்த நினைவோட வந்தார்? நமக்கு காலில் காயம் விழுகுதா, நம்ம திருவடி போய் மலையில விழுகுதா, மரத்துல விழுகுதாங்கிறது தேவையில்லை. ஆனா இந்த உலகில் உள்ள அனைத்தையும் ரட்சித்தாக வேணும் அப்படிங்கிற ஒரு நினைவோட வந்ததுனாலே தான் இங்கே உத்தமனாகிறான் அப்படின்னு சொல்றாங்க. பகவான் இடத்துல சங்கு சக்கரம் கதாயுதம் தண்டு வில்லு வாளுன்னு எத்தனையோ ஆயுதங்கள் தான் இருக்குன்னு சொல்றோம். இந்த ஆயுதங்கள் எல்லாம் என்னன்னா அவரை காப்பாத்திக்கிறதுக்கா, இதையெல்லாம் கொண்டு நம்மை காப்பதற்காக. ஆக அவனுடைய குணமே நம்மை ரட்சிப்பதுதான் என்பதனாலே தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று சொல்லுகிறார். இந்த ஓங்கி உலகளந்த விருத்தாந்தத்தை பற்றி ஆண்டாள் நாச்சியார் ஏன் சொல்லுகிறாருன்னா, முதல் பாசரத்துல நாராயணா என்று சொன்னார். நாரங்களுக்கெல்லாம் அயனம், இந்த உலகில் உள்ள அனைத்துக்கும் அவன்தான் ஆதாரமாக இருக்கிறான்னு சொல்லியாச்சு. இரண்டாவது பையத்துயின்ற பரமன்னு சொல்லியாச்சு, அவன்தான் உயர்ந்தவன் சொல்லியாச்சு. அப்போ அந்த நிலைக்கு உதாரணம் ஆதாரம் கொடுக்கிறார். ஆதாரம் கொடுக்கிறதா இந்த உலகளந்த நிகழ்ச்சி. இந்த உலகை அவர் அளக்கிற போது யாரும் குறுக்க வந்து மறைக்க முடியல. அவர் சொத்து அவர் அளக்கிறாரு, நம்மளே அவர் கீழே இருக்கோம் அப்படின்னு நினைவோட தான் இருந்தாங்க. அப்படி அவனுடைய திருவடி இங்கேருந்து ஆகாயத்தை நோக்கி போகிற போது அனைத்து லோகங்களையும் கடந்து சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மலோகத்துக்கும் போகிறது. பிரம்மா என்ன செய்கிறார்? நம்முடைய தகப்பனாருடைய திருவடி வருகிறதே, அதற்கு நாம் மரியாதை செய்ய வேண்டுமே என்று பெருமானுடைய திருவடிக்கு பாத பூஜை செய்கிறார். அப்போ அவர் என்ன ஆகிறாரு? அவருடைய பிள்ளையாகிறார். அங்கே இருந்து பகவானுடைய திருவடியிலே பட்ட தீர்த்தம் அங்கே கீழே வழிந்து வருகிற போது பகவானுடைய சிறிபாத தீர்த்தம் தரையிலே விழுகக்கூடாது என்று சிவன் என்ன பண்றாரு? தன் தலையிலே தாங்கி கங்கையாக அங்கே உள்ளே வைத்துக் கொள்கிறார். அப்ப இங்க இந்த நிலையை பார்க்கிற போது இதில் யார் உயர்ந்தவன் என்று பார்க்கிற போது, யார் பரமாத்மா என்று பார்க்கிற போது, இந்த உலகளந்த விருத்தாந்தம் மூலமாக ஸ்ரீமன் நாராயணன் இங்கே கிருஷ்ணனாக வந்து அவதரிக்கிற கண்ணன் தான் பரமனாக அனைத்துக்கும் மேலானவனாக இருக்கிறான் என்கிற விஷயத்தையுமே இங்கே நமக்கு சொல்லுகிறார். அப்படி அந்த உத்தமனுடைய பேரை பாட வேண்டும். ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பேர் பாடணும். போன பாட்டில் அடிபாடின்னு சொன்னாங்க. அவனுடைய திருவடிகளை பற்ற வேண்டும், அதான் நமக்கு சரணாகதிக்கான இடம். அதற்கு பிறகு திருவடியை பிடிச்சிக்கிட்டு பேசாமல் இருந்தா, யாரப்பா பிடிச்சிருக்கிற? தெரியாதுங்க, ஏதோ இந்த திருவடியை காட்டினாங்க பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாமான்னா, அது யாருன்னா அவனுடைய நாமங்களை நாம் பாட வேண்டும். அவன் தூரஸ்தனாக இருந்தாலும், பகவான் தூரஸ்தனாக இருந்தாலும் இங்கே கிட்டி நின்று ரட்சிப்பது அவனுடைய திருநாமம் இரேன்னு சொல்லுவாங்க. திரௌபதிக்கு ஆபத்து. துரியோதனுடைய சபையிலே துச்சாதனன் அவரை மானபங்கப்படுத்தக்கூடிய ஆபத்து ஏற்படுகிறது. அந்த இடத்துல தன்னை காப்பாற்றிக் கொள்ள எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கிறார் திரௌபத, முடியல. தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்கிறார், முடியல. கடைசியில் என்ன பண்ணார்? தன்னுடைய 2 கைகளையும் விடுத்து அச்சுதா நிலையா கோவிந்தா புண்டரிகாச்சா ரச்சமாம் சரணாகதாம் 2 கைகளையும் தலைக்கு மேலே கூப்பின உடனே பகவானுடைய திருநாமம் தான் அங்கே புடவை சுரந்தது. கண்ணனே வந்து புடவை சுரந்தான்னு இருக்காதங்க, அவனுடைய நாமம்தான் அங்கே திரௌபதியை காப்பாற்றியது. அதனால அவனுடைய நாமத்தை நாமும் பாட வேண்டும். ஏன், நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன், நான் அந்த ஐதீகத்திலாம் இருந்து வரல. திடீர்னு என்னை கோவிந்தா கண்ணா ராமான்னு சொல்ல சொன்னா எனக்கு மனசு பயமா இருக்கு, நான் சுத்தமாயிட்டு வரேன். எங்க போய் சுத்தமாக முடியும்? நம்மை சுத்தப்படுத்துவதே அவனுடைய திருநாமங்கள் தான். ஏன்னா காலையில எழுந்ததுமே நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க? படுக்கையிலிருந்து எழுந்தவுடனே கைகளை தேய்த்து உள்ளங்கையை பார்த்து முகத்தை துடைத்து விட்டு ஹரி 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 என்று சொல்லித்தான் நம்மளை விழிக்க சொல்லுகிறார். அப்படி அவனுடைய நாமங்கள் தான் நம்மை ரட்சிக்கும். ஒரு தங்கம் இருக்கு, கட்டி தங்கமா இருக்கு, கட்டி தங்கத்தை எடுத்து நம்ம கழுத்திலே காதலியா போட முடியாது. அப்படி கட்டி பொன் போல் இருக்கக்கூடியவன் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். அந்த தங்கத்தை உருக்கி கம்மலாகவும் சங்கிலியாகவும் கை வளையலாகவும் செஞ்சு போட்டால் நம்ம போட்டு அனுபவிக்கலாம்.
அப்படி அனுபவிக்கக்கூடிய ஆபரண பொன் போல இருப்பது அவனுடைய திருநாமம். அதனால பகவானுடைய திருநாமங்களை நாம் பாட வேண்டும். பேர்பாடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாமத்தை சொல்லும்போது கூட நான் 1000 தடவை சொல்லியிருக்கிறேன் சாமி பெருமாள்கிட்ட பேசுறது. உன் பேரை 1001 தடவை சொல்லிட்டேன், இப்ப எனக்கு என்ன தர்ற அப்படிங்கிற நினைவோடு நாம் சொல்லக்கூடாது. பகவானுடைய நாமத்தை சொல்வது நமக்கான நன்மையை கொடுக்கும், அது பகவானுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்ற நினைவோடு நாம் அவனுடைய நாமத்தை பாட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா பகவானுடைய நாமத்தை சொல்வது நமக்காக இல்லாம அவனுடைய உகப்புக்காகன்னு சொல்லணும். ஒரு முத்து ஒருத்தங்கிட்ட கிடைச்சிருது, அந்த முத்து மரியாதை தெரியாதவன் என்ன பண்றான், நேரா போய் அவனுக்கு வெத்தலை பாக்கு போடணும்னு ஆசை. அந்த வெத்தலை பாக்கு கடையில போய் இந்த முத்தை வச்சுக்கோங்க, எனக்கு வெத்தலை பாக்கு கொடுங்கன்னு வாங்குறான். முத்துக்கும் வெத்தலை பாக்குக்கும் விலை வித்தியாசம் தெரியாதவங்கிட்ட முத்து கிடைச்சி பிரயோஜனம் இல்லை. இன்னொருத்தர் இருக்கிறான், முத்து இது நல்ல விலை உயர்ந்ததுன்னு தெரியுது, இதை நம்ம இன்னொருத்தர் கொடுத்துட்டு காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் வியாபார சிந்தனையோடு இருக்கிறார்னு அர்த்தம். இன்னொருத்தர் இருக்கிறார், முத்து எப்பயும் கிடைக்காது, நாமளே அனுபவித்துக் கொள்வோம் என்று வைத்து கொண்டா அவனுக்கு தான் அந்த முத்தோட சிறப்பு தெரிந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப அவனுடைய நாமங்கள் நமக்கு முத்து போல, அந்த முத்தை நாம தான் பயன்படுத்தணும். அப்போ அதனுடைய அருமை நமக்கு தெரிந்திருக்கிறது என்று பொருளாகிறது. அப்படி உத்தமன் பேர்பாடி ஆர்வத்தால் பாடாதார் பாட்டென்று பாட்டல்ல. அவர்கள் பாட ஆர்வத்திலே பாடக்கூடிய பாட்டு தான் பாடல். அவர் எந்த குரல்ல வேணா பாடிட்டு போறார், அதை ரொம்ப உகப்பா கேட்பாராம் பகவான். அதனால அவனுடைய பேர்பாடி. நாங்கள் யாரு, நாங்கன்னு சொல்றது நம்மளுடைய மாதிரி கோஷ்டிகள். இந்த கோஷ்டிகள் எல்லாம் அவனுடைய நாமத்தை வாயாலே ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்லாவிட்டால் உயிர் தரிக்க மாட்டார்கள்ங்கிற நிலையில இருக்கு. என்னென்னவோ பேர் சொல்றோம், யார் யார் பேரையோ சொல்றோம். ஒரு நாளைக்கு கோவிந்தா, நாராயணா, கண்ணா, கிருஷ்ணான்னு சொல்றதுக்கு நமக்கு மறந்துடும். இங்கே நம்ம முந்தியெல்லாம் ராமானுஜ கோஷ்டியான்னு சொன்னா அடியே ராமானுஜதாசன் சத்தம் 10 தெருவுக்கு கேட்கும். இப்ப இந்த கட்டடத்தை விட்டு வெளியே கேட்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அதுல கூச்சங்கள் வந்திருக்கு. அதை ஓங்கி சொல்றதுக்கு உண்டான நினைவு கூட நமக்கு வர மறுக்கிறதுங்கிற நிலையில, அந்த நிலை இல்லாமல் எந்த நேரமும் அவனுடைய நாமத்தையே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அவனுக்காக மையிட்டெழுதோம், மலரிட்டு யாமுடியோம், நெய்யுண்ணோம், பாலுண்ணோம் என்று எல்லா சுகபோகங்களையும் விட்டு விட்டு இருக்கக்கூடிய அந்த நாங்கள் நம் பாவைக்கு, இந்த நம் பாவை நாம் நோக்கக்கூடிய இந்த திருப்பாவை நோன்புக்கு செய்ய வேண்டியதுன்னு நேரத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த கிரமங்களோடு நம் பாவைக்கு அவனுடைய பேர்பாடி நீராடினால், அவனுடைய நாமங்களை சொல்ல 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 சொல்லத்தான் நமக்கு குளிர்ச்சி ஏற்படும். நம்மளே ஒரு வருத்தமா ஒரு கோயிலுக்கு சன்னதிக்கு போறோம், ஏன்னா நம்ம வருத்தம் இருந்தால் தான் சன்னதிக்கு போவோம். சந்தோஷம் இருந்தால் வேற எங்கெங்கேயோ போயிடும். மனசுல ரொம்ப கவலையா இருக்குன்னா அப்ப போவோம் சன்னதிக்கு, அப்படின்னு தான் நம்ம போவோம். சந்தோஷமா இருக்கும்போது அவர் ஞாபகத்துக்கு வரமாட்டார். அப்போ அப்படி போற இடத்துல அங்க ஒரு நாம சங்கீதம் நடந்துகிட்டு இருக்கு, அங்க ஒரு பஜனை நடந்துகிட்டு இருக்கு. அங்க நல்ல பஜனை பாடக்கூடிய கோஷ்டிகள் என்ன செய்யறாங்க, ராதே கிருஷ்ணா, கோவிந்தா, ராமா, சீதாராமான்னு சொல்றாங்க. நம்மளும் அங்க உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அவங்களோட கையை தட்டி அந்த நாமத்தை சொன்னா என்ன ஆகும், நம்ம எந்த கவலையோட போனோமோ அந்த கவலையெல்லாம் மறந்துடும். அந்த ஒரு 10 நிமிடமாவது எல்லாவற்றையும் மறந்து பகவானுடைய நாமத்திலேயே ஈடுபட்டு நாம் பெரிய ஒரு மகிழ்ச்சியை அடையக்கூடிய நமக்கு நிலை நமக்கு கிடைக்கிறது. அதனால அவனுடைய நாமங்களை எப்போதெல்லாம் முடியுமோ, எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நாம சொல்லி நீராடினால் அந்த உணர்வுனாலே ஏற்படக்கூடிய அந்த குளிர்ச்சி, மன அமைதி தான் நீராட்டல். நீராட்டல்ங்கிறது என்ன, தேகத்திலே ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை குறைப்பதற்கு மேலே தண்ணியை ஊற்றி குளிக்கிறோம். ஆத்மாவுக்கு ஏற்பட்ட அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? ஆத்மாவை கண்ணிலேயே பார்க்க முடியாது. அதுக்கு என்ன மருந்து, அவனுடைய நாமங்கள் தான் மருந்து. அதை செய்வதுதான் நாம் நீராடுவது. அப்படி நாம நீராடினால் என்னங்க கிடைக்கும், காலையில எந்திரிக்கணுங்கிறீங்க, குளிக்கணுங்கிறீங்க, திருநாமம் வைக்கணுங்கிறீங்க, ராமானுஜ கூட்டத்துக்கு வரணும்னு சொல்றீங்க, எல்லாம் வந்தா என்ன கிடைக்கும்? பின்னாடி உள்ளவங்க அப்படிலாம் இருப்போம் ஆண்டாள் நினைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சிறு காரியம் செய்யணும்னா கூட எனக்கு என்ன தருவே, ஒரு உதவியா நம்ம செய்யற காலம் இல்லை. நான் வந்தா எனக்கு ஏதாவது நீ வரும்போது கொடுத்து விடணும் அப்படிங்கிற நிலை. ஆண்டாள் நாச்சியார்த்தையும் அப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது அவங்க சொல்றாங்க, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. நாம் இந்த மாதிரி இருந்து இந்த திருப்பாவை நோன்பை நோட்டு அவனுடைய நாமங்களை சொன்னோமானால் என்னாகும், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்.
10 நாளைக்கு ஒரு மழை, 9 நாளைக்கு ஒரு மழைங்கிற நினைவில் அந்த உலகத்துக்கு வாழ்வதற்கான நிலைக்கு தேவையான மழை அங்கே பெய்யும். அஷ்டமா சித்திகளை கற்றவன் ஒருவன் இருந்தால் அந்த ஊரிலே நோய், பிணி, பசி, துன்பம், களவு எதுவுமே இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு ஊர் இருந்தா, இங்கே ஒரு 100 கோஷ்டியார்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனையோடு பகவானை பற்றியே நினைக்கக்கூடியவர்கள் இருந்தால் என்ன ஆகும்? இந்த உலகத்துக்கு எந்த விதமான தீமையும் ஏற்படாது. ஊருக்கு இருக்கணும் கோஷ்டி. நம்ம ஊர்ல இருந்தா நம்ம ஊர் பாதுகாப்பா இருக்கும், அடுத்த ஊர்ல இருந்தா அந்த ஊர் பாதுகாப்பு இருக்கும். அப்படின்னு எல்லா இடத்துலையும் கோஷ்டிகள் நிறைந்திருந்தாதான் மண்மேல் பூதங்கள். நாங்கள் பகவானே வந்து பூமியில நடமாட முடியாதுன்னு திருமண் வச்சவங்களை எல்லாம் அங்கே விட்டாராம். எனக்கு பதில் இவங்க தான் என்னுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் இருப்பதனாலே இங்க என்ன ஆகும்? நமக்கு தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. அது எப்படிங்க கரெக்டா 9 நாளைக்கு ஒருக்க மழை பெய்யுமா? வானிலை ஆராய்ச்சியில சொல்றதே தப்பா போகுது. என்ன வர்ண பகவான் கோஷ்டியார்கள் என்ன சொன்னாலும் கேட்பதற்கு கட்டுப்படுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு தலைவரா இருக்க நாராயணனுக்கு ரொம்ப வேண்டியவங்க. இவங்க சொல்லி நம்ம கேட்கலைன்னா நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துடும் என்று நினைக்கக்கூடிய நிலையிலே வர்ண பகவான் இவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் வந்து இங்கே மழையாக பொழிகிறார் என்று சொல்லுகிறார். அப்ப தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்வதனால என்ன ஆகும்? இந்த பூமி செழித்து விடும். நீர்வளம் நிறைய இருந்து என்ன செய்வோம்? வயக்காடாக்கி நெல் நடுவோம். அதுல அந்த நடக்கூடிய நெல் எப்படி இருக்கிறான்? ஓங்கு வெறிஞ்சென்னல் ஊடு கயலுகள். அந்த நெல் எப்படி நிற்குதான்? அவ்வளவு தூரத்துக்கு ஓங்கி நிற்குதான். ஒரு தூர் நம்ம நடுறதே ஒரு வயல் முழுமைக்கு இருக்கான். அவ்வளவு பெருத்ததாக, அவ்வளவு ஓங்கி. இந்த ஓங்கின்ற வார்த்தை யாருக்கு சொன்னாரு? ஓங்கி உலகளந்தன் பெருமாளுக்கு சொன்னார். இங்க என்ன சொல்றாரு? ஓங்கு பெருஞ்சென்னல். ஓங்கி நிக்கிறதெல்லாம் எனக்கு பெருமாள். மரம் ஓங்கி நின்னா பெருமாள், மலை ஓங்கி நின்னா பெருமாள். ஏன்னா நெடுமாள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? எது உயரமா தெரியுதோ எல்லாமே நமக்கு பெருமாளாகவே படுகிறது. அந்த நினைவோடு தான் இவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி நெற்பயிர்கள் ஓங்கி பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளை, அப்படி நெற்கதிர்கள் அங்கே ஓங்கி நிற்கிறது. அந்த வயல்வெளியில நீர்கள் நிறைந்திருக்கிறது. அதற்குள்ள மீன் வந்து ஒவ்வொரு அந்த நெல் தூருக்குள்ளேயும் நுழைஞ்சு அப்படி போகுது. அப்படி போகிற போது அந்த மீனானது பட்டு அந்த நெல் கருது அப்படி ஆடுகிறது. அதுல மேலனா பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. அங்க பூங்குவளை செடியும் அந்த வயல் ஓரத்துல இருக்குது. இந்த மீன் போய் அதையும் தட்டுவதனால அந்த செடியானது அப்படி ஆடுகிறது. அதுல அந்த மலர் இருக்கு. அந்த மலரில் இருக்க தேனை எடுப்பதற்காக அங்க தேன், அந்த தேனி வந்து அந்த வண்டு வந்து அந்த மலர் மேல உக்காந்துருக்கு. இந்த மீன் போய் அதை தட்டி விடவும் என்ன ஆகுதுன்னா அந்த பூங்குவளை செடியானது அப்படி லேசா ஆடுதான். அப்ப அது அந்த பூவில் இருக்கிற வண்டுக்கு எப்படி இருக்கான்? தொட்டில போட்டு தாளாட்ட மாதிரி இருக்கான். ஏற்கனவே அங்கே தேன் குடிச்சுக்கிட்டு இருக்கு, அதுல ஒரு மயக்கம். ஏற்கனவே கீழே தண்ணி நிரம்பி இருக்கு, ஒரு குளிர்ச்சி. அதுல இப்படி மீன் போய் அந்த செடியை தட்ட அது அப்படி லேசா ஆடி கொடுத்தா வண்டுக்கு ரொம்ப சுகமா தூக்கம் வரும். அப்படி அவ்வளவு செல்வ செழிப்பு நிறைந்த ஊராக நமது ஊர் ஆகிவிடும். ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. அங்கே அந்த பொறிவண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி நெற்கதிரை பார்க்க முடியுதான்னா? நெல் விளைஞ்ச இடத்துலலாம் கல் நட்டுட்டோம். நெல் நட்டேன் விற்கல, கரும்பு நட்டேன் விற்கல, கல்லை நட்டேன் விற்று போச்சு, லாபமும் கிடைச்சி போச்சு, நடந்துக்கு வந்துட்டோம். இனி இப்படி இல்லை. நெல்லெல்லாம் விளைஞ்சதை பார்க்கணும்னா எங்கேயாவது இருக்குன்னா நம்ம ஒரு வேன் பிடிச்சி பஸ் பிடிச்சி டூரா போய் பார்த்துட்டு வர வேண்டிய நிலை. இல்லைன்னா நம்ம ஊர்லேயே ஊரை தாண்டுனா நெல் பார்த்தோம். இப்படி இப்போ அந்த நிலையெல்லாம் இல்லை. பூரா இப்போ கல்லாகவும் வீடாகவும் இருக்கிறது. அந்த இயற்கை எழிலும் அந்த இயற்கை வளமும் நிறைந்து இருக்க வேண்டும் என்றால் அந்த ஊரில் இப்படிப்பட்ட கோஷ்டிகள் இருக்க வேண்டும். அப்போதான் அந்த ஊருக்கு எந்த விதமான தீமைகளும் ஏற்படாது. நாம் பாவை நோன்பு நோற்பதனாலே இந்த உலகத்துக்கு நன்மை கிடைக்கிறது அப்படின்னு அந்த செழிப்பை சொன்னாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பெற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள்ங்கிறாங்க. இது இயற்கை செழிப்பு. அங்க இருக்க பசுக்கள் எப்படி இருக்கிறான்? ஒவ்வொன்றும் யானை மாதிரி இருக்கான். பசு அளவுல இருக்கணும். இங்க பசு யானை அளவில் இருக்கான். ராமனுடைய பட்டத்து யானை எந்த அளவுல இருந்ததோ அந்த அளவுக்கு இந்த பசுக்கள் எல்லாம் இருக்கு. ஏன்னா பகவானுடைய கரப்பரிசம் பட்டு பட்டு வளர்ந்தது. ஒவ்வொரு பசுவையும் கன்றாக இருக்கும்போது இருந்து கண்ணன் தடவி கொடுத்து தொட்டு கொடுத்து வளர்த்ததுனால அது அந்த அளவுலே வளர்ந்து நிற்கிறது. அந்த அளவுல பசு இருந்தா அது பால் எவ்வளவு கொடுக்கும்? வள்ளல் பெரும்பசுக்களுங்க. அதை கறக்கிறதுக்கு போறவங்க பயப்படணுமா?
அவ்வளோ பருத்து நிற்கிற பசு, அதனுடைய மடி எவ்வளோ பெருசாக இருக்கும். அதை தொட்டு கறக்கலாம்னா விரல் வச்சா மட்டும் முடியாதான். கையவே முழுசா பிடிச்சு இழுத்தாலும் கூட தொட்டு விட்டுட்டா பால் நிற்கவே நிற்காது. வீட்டில் இருக்கிற நம்ம சட்டி பானை எதில் பிடிச்சாலும் அப்புறம் பால் வந்துக்கிட்டே இருக்குமா, பால் நிற்காது. அப்போ வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படி நிறைந்து கிடைக்கக்கூடிய அந்த பசுக்கள் அங்கே இருக்கிறது. ஏன்னா அது பகவானுடைய கரப்பரிசமும் படுகிறது. பகவானுடைய வேங்குழல் ஓசையை கேட்டு கேட்டு மனமும் குளிர்ந்துருக்கு. அவர் பார்க்குறோம், ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தால் மெலிஞ்சிருக்கிறாங்க, இல்லை உடம்பு நல்லா இருந்து மெலிகிறாங்க. நம்ம என்ன கேட்போம், எதுவும் கவலையா, உடம்பு குறையுதே அப்படின்னு கேட்குறோம். அவங்களே நல்லா கொஞ்சம் பொசு பொசுன்னு வந்துட்டு என்ன சொல்கிறோம், நல்ல பூரிப்பு போல் இருக்குது, மனசு சந்தோஷமாக இருக்குது. அப்போ மன சந்தோஷமும் உடம்பை பூரிக்க வைக்கிறது நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பசுக்களுக்கெல்லாம் உடம்புக்கும் ஒரு சந்தோஷம், கண்ணனுடைய கைப்படுது, அவங்க காதுக்கும் போய் அந்த வேங்குழல் ஓசை கேட்டு அது அப்படியே உள்ளே போய் மனசை குளிர வைக்கிறான். அதனால அந்த பசுக்கள் பருத்து இருக்கிறது. இந்த கண்ணனுடைய குழலோசை கேட்கும்போது அந்த பசுக்கள் எப்படி இருக்குமா, எழுது சித்திரங்கள் போலன்னு. அந்த பசு உண்மையிலே பசுமாடு அங்கே படுத்திருக்குதா இல்லை வரைஞ்ச ஓவியம் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அசையாம, காதை கூட அசைக்காம அந்த இசையை கேட்டு அப்படியே மயங்கி நிற்குமா அந்த பசுக்கள். அதனால அந்த பசுக்கள் எதை அடையுது, வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பசு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளவு நாளும் கொடுத்துடணும் அப்படின்னு முடிவோட கொடுக்குது. அது மாதிரி பகவான் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார், ஐயா போதும்னு சொல்ற அளவுக்கு கொடுக்குறார். குசேலனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணார், எவ்வளவு கொடுக்கணும் கணக்கு இல்லாம கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் பிராட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, இதுக்கு மேல விட்டா நமக்கு ஒண்ணும் இல்லாம போயிருங்க, என்ன அதுக்கு ஒரு அளவு இல்லையான்னு. அப்படி அந்த பசுக்கள் எப்படி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்களாக இருக்கிறதோ அதை போல கண்ணனும் நமக்காக எதுவும் செய்வான். என்ன செய்வான், உலகிலேயே எது உயர்ந்ததுன்னா பரமாத்மா. அந்த பரமாத்மாவை என்ன பண்ணாங்க, கழுத்திலே ஓலை கட்டி தூது போக சொன்னாங்க. தூது போறதுங்கிறது அந்த காலத்துல பல குறைவானவர்கள் செய்யற வேலை. ஒரு இடத்துக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு தரப்புக்கு பிரச்சனை இருக்கு, அப்ப சமாதானம் பண்றதுக்கு ஒருத்தர் அனுப்புனா அவரை கோவக்காரராகவோ ரொம்ப வேகமானவர் அனுப்பிச்சா என்ன செய்யும், அவரும் போய் சண்டை போட்டுட்டு வந்துடுவார் ஏதோ ஒரு பக்கத்துல. அப்ப என்ன செய்வாங்க, தூது போறதா இருந்தா கொஞ்சம் பலக்குறைவாக அமைதியானவராக, எந்த வார்த்தைகள் வந்தாலும் நிதானமாக அதை ஏற்றுக்கொண்டு வருபவராக இருக்க வேண்டும். அப்படி யாரை அனுப்பலாம்னு பாண்டவர்கள் யோசிக்கிற போது அவங்களுக்கு சரியான ஆள் கிடைக்கல. அப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க, கண்ணன் தான் சரியான ஆள், வேற வழியே இல்லை, அவரைத்தான் போக சொல்லணும். யார, பரமாத்மா, உலகத்தையே படைத்து காத்து ரசிக்கக்கூடிய நிலையில இருக்கிற பரமாத்மாவை நீ எங்களுக்காக தூது போயிட்டு வான்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்யறாரு, சரி என்ன செய்யறது, எனக்கு சரணம்னு விழுந்துட்டீங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக நான் தூது கூட போறேன். அங்க எவ்வளவு அவமானப்படுத்தின துரியோதனை, ஆசனம் கூட கொடுக்க மாட்டான், அவன் இடையன், அவனை நிக்க வச்சு பேசணும் முடிவு பண்ணார். அதையெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சும் கூட நான் தூதா போறேன் அப்படின்னு போனார். அதோட விட்டாங்களா, யுத்தத்துல நீ தான் எனக்கு சாரதியா இருக்கணும்னு. சாரதியா இருந்தான்னா யுத்த காலத்தை தேர ஓட்டிட்டு விட்டுட்டு போக முடியாது. அங்க யுத்தம் அன்னைக்கு சாயந்தரம் முடிஞ்ச பிறகு அந்த குதிரையை போய் குளிப்பாட்டி அதுக்கு தீனி போட்டு எல்லாம் பராமரிக்கணும். இந்த வேலையும் பார்த்தார். அப்போ அவன் நமக்கு நல்லது செய்யணும் முடிவு பண்ணிட்டா நமக்கு ஒரு கண்ணன் ஒரு சேவகனாகவே வரான். பாரதியார் கவிதையில சொன்ன மாதிரி, பண்பிலே அவன் நல்லவனாக இருக்கிறான், எனக்கு சேவை செய்வதிலே சேவகனாக இருக்கிறான்னு சொன்னார். அப்படி சேவகம் செய்யக்கூடிய நிலையிலே கண்ணன் நமக்கு தயாராக இருக்கிறான். அதனால்தான் அவர் என்ன சொன்னாரு, நமக்கு சர்மசுலோகம் சொல்லுகிற போது மாச்சூசகான் தான் முடிச்சார். மாச்சூசகான்னா கவலைப்படாதேன்னு அர்த்தம். பகவானே நம்மளை பார்த்து கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்லி தான் வச்சிருக்கிறாரு. ஆனா நமக்கு இங்க இருந்த கர்மவனை என்ன செய்யுதுன்னா திருப்பி 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 கவலைப்படுறதுக்கு தான் நம்மளை விடுது. பணம் இல்லைன்னா பணம் இல்லைன்னு கவலை, வந்துட்டா வந்துருச்சேன்னு கவலை, இதை யாரும் பிடிங்கிட்டு போயிடுவாங்களோன்னு கவலை, கொடுத்தவன் திருப்பி கொடுப்பானான்னு கவலை. அப்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கு. கண்ணனே சொல்றாரு, கவலைப்படாத, என்னைய நம்புன்னா நம்ம கேட்க மாட்டோம், அது நம்ம கர்மம். ஏன்னா இங்க இருக்கிற பிரகிருதி நம்மளை கலக்கி கொண்டே இருக்கிறது. ஆனா இப்ப கலக்குகிறது பிரகிருதி, கலங்குகிறான் சேதனன், தெளிவிக்கிறான் ஆச்சாரியன், தெளிந்து கிடக்கிறான் எம்பெருமானார். அப்ப இந்த குழப்பத்திலிருந்தெல்லாம் நாம வெளியே வரணும். அவன் நமக்கு எல்லாம் கொடுப்பதற்கு நிறைவாக இருக்கிறான். அங்கிற நிலையில அந்த வள்ளல் பசுக்கள் போல கண்ணனை போல பசுக்கள், பசுக்களை போலவே கண்ணனும் இருக்கிறான். இப்படி நாம அங்கே அவனை நம்ம சரணமடைந்தோமானால் நமக்கு என்ன கிடைக்கும்னா உலகத்துக்கான நன்மையை சொல்லிட்டாங்க. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. அதற்கு பிறகு
நீங்காத செல்வம் நிறைந்து, நம்மிடமிருந்து நீங்காத ஒரு செல்வமாக நம்ம இடத்துல வந்து சேரும். அது செல்வம்ங்கிறது அவங்கவுங்க எண்ணத்தை பொறுத்து செல்வம். ஒருத்தருக்கு பணம் செல்வம், ஒருத்தருக்கு தங்கம் செல்வம், ஒருத்தருக்கு பிள்ளை குட்டி செல்வம், ஒருத்தருக்கு பேரம்பேத்தி செல்வம். செல்வம்ங்கிறது அவங்கவுங்க இஷ்டத்துக்கே விட்டுறலாம். ஆனா பகவானுக்கு கைங்கரியம் செய்வதுதான் நீங்காத செல்வம். அந்த செல்வம் யாருனாலே நம்ம இடத்துல வந்து கேட்கறது? இப்ப நாமளா உழைச்சு ஒரு சொத்தை சம்பாரிச்சோம்னா அது எத்தனை தலைமுறைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. முந்தையெல்லாம் தலைமுறைக்கு இருக்கும்பாங்க. இப்ப அவங்கவுங்க காலத்திலேயே சம்பாரிச்ச சொத்து நம்மளை விட்டு போயிருக்கு. அது நீங்கக்கூடிய செல்வம். பணம் இருந்தாலும் போயிடும். அப்படி நம்முடைய முயற்சியிலே வந்திருந்தால் அது நம்மை விட்டு போய்விடும். பகவான் அவர் ஆசைப்பட்டு நமக்கு கொடுத்திருந்தா கூட அந்த செல்வம் கூட சமயத்துல போயிருமா. ஏன்னா பாண்டவர்களுக்கு அவர் சொத்து வாங்கி கொடுக்கறதுக்கு படாத பாடுபட்டார், யுத்தமெல்லாம் நடத்தினார். அப்ப அவர் கொடுத்திருந்தாலும் சமயத்துல நம்மளை விட்டு போயிடும். நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த கைங்கரிய செல்வம் பகவான் இடத்திலே பக்தி செலுத்தக்கூடிய செல்வம் யாருனாலே நமக்கு கிடைத்ததுன்னா பிராட்டியினுடைய புருஷகாரத்தினாலே கிடைத்தது. தாயாரினுடைய அன்பினாலே நமக்கு கிடைத்த செல்வம் என்பதனாலே பெருமாளுக்கே செல்வத்துக்கு அதிபதி பிராட்டி. அந்த பிராட்டி கொடுத்த இந்த செல்வம் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் அடைவோம் என்று இந்த 3வது பாசரத்தின் மூலமாக பகவானுடைய அவதார சிறப்பை சொல்லி, அதாவது நம்மை ரட்சிப்பதற்காக தன் நிலையில இருந்து கீழே இறங்கி வருகிறார் என்று சொல்லி, அப்படி இறங்கி வரக்கூடிய பெருமானுடைய நாமத்தை நாம் பாடினால் இந்த உலகத்துக்கும் நன்மை, நமக்கும் நன்மை கிடைக்கும் என்பதை ஆண்டாள் நாச்சியார் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.